ஒரு கேள்வி கேட்குறப்போ, இந்த பெரிய பிரச்சனை இல்லாத மக்கள், அவங்களுக்கு இயேசு தேவை இல்லையா? இயேசு தேவை இல்லையா? Do they not need Jesus? Do they not need Jesus help? இயேசுனுடைய உதவி இந்த மக்களுக்கு தேவை இல்லையா? தேவைங்க. பெரிய பிரச்சனை இல்லைனாலும் இயேசுனுடைய உதவி தேவை தானேங்க. எல்லாருக்கும் இயேசுனுடைய உதவி தேவை. அதுதாங்க உண்மை. எல்லாருக்குமே இயேசு தேவை. எல்லாருக்குமே இயேசு தேவை. எல்லாருக்குமே இயேசுனுடைய உதவி தேவை. ஆனால் எல்லாருமே அதை உணர்றது கிடையாது. எல்லாருமே அதை ஈக்குவலாக உணர்றது கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஒரு கூட்டத்தார் நல்லா உணர்ந்துடுறாங்க, இன்னொரு கூட்டத்தார் எனக்கு ஒன்றும் பெருசாக தேவை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இது ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில காரணம் இருக்குது. இவங்க ஏன் ஈஸியாக உணர்ந்துடுறாங்கன்னா எனக்கு அவருடைய உதவி தேவைன்னு பெரிய பிரச்சனை. அப்போ அவங்க உணர்றது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்க தேவையில்ல. எப்போ உனக்கு இயேசுடைய உதவி தேவைன்னு பெருசாக அவங்களுக்கு பாடமே எடுக்க தேவை. ஏன்னா அவன் தேவையில்ல தான் இருக்கா. எப்பா எனக்கு உதவியாக ஏதாவது சொல்லுப்பான்றான். இந்த ஜனங்களுக்கு பெரிய பாடம் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இயேசுனுடைய உதவி தேவைன்னு பெரிய பாடம் எடுத்தால் தான் வழங்குது, புரியுது. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், என் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டுருக்கு. அப்போ அவனுக்கு பாடம் எடுக்கணும். இப்போ சரி நல்லா போயிட்டுருக்கு, உன் பாவத்தை யார் மன்னிப்பா? உங்கள் பாவத்தை யார் மன்னிப்பா? அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படிங்க பெறுவது? நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கா? இப்படிலாம் பேசி அவங்க தேவையை உணர்த்தி, உங்களுக்கு இயேசு தேவைங்க, பாவம் அவர் தாங்க மன்னிக்க முடியும், பாவத்திலிருந்து அவர் தாங்க விடுதலையாக்க முடியும், பாவத்திலிருந்து கட்டிலிருந்து அவர் தான் விடுதலையாக்க முடியும், ஒரு நிறைவான வாழ்வை அவர் மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும்னு அவங்க இயேசு அவங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு விளங்க வச்சு புரிய வச்சு வந்தால் தான் அவங்க இயேசுவை நம்ப ரெடியாக இருக்காங்க. இந்த ஜனங்க ஈஸியாக இயேசுவை நம்பிட்டு போயிடுறாங்க பாருங்க. அப்போ நான் ரெண்டு கூட்டத்தார், ஒரு கூட்டத்தார் எனக்கு இயேசுனுடைய உதவி ரொம்ப தேவைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தார் எனக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிற இந்த ரெண்டு கூட்டத்தார் இயேசுவை பற்றி கேள்விப்படுறப்போ யாருக்கு இயேசுவை நம்புறது ரொம்ப ஈஸியாக இருக்குது? இவங்களுக்கு தான் இயேசுவை நம்புறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆகவே நான் தேவையில் இருக்கிற மக்களுக்காக பேச விரும்புகிறேன், அவங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இன்றைக்கி இருந்ததுன்னா, பெரிய தேவை இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தேவையே உங்கள் வாய்ப்பாய் அமைஞ்சு விடும். Your need can become your opportunity. நல்லா கவனிங்க. பெரிய பிரச்சனை இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல, ஆனால் உங்கள் நன்மைக்கு அந்த தேவையை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தான் இயேசுவை விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பெரிய பாடம் இல்லாமலே இயேசுவை கப்புன்னு விசுவாசிக்கலாம். நீங்கள் உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் நம்பி இப்போவே இந்த நிமிஷமே இயேசுவே என்னுடைய தேவை நீர் சந்திப்பீராக, நான் நம்புகிறேன், நிச்சயமாக என்னை நீர் சுகமாக்குவீர், என்னை குணமாக்குவீர், என்னை விடுதலை ஆக்குவீர், எனக்கு வாழ்க்கையில் உயர்வை தருவீர் என்று நம்புகிறேன்னு அவரை நோக்கி சொல்லுங்க.